வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பேச போறோம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் பத்தி தான். நம்ம நாக்குக்கு அவ்ளோ ருசியா இருக்கிற இந்த சாப்பாடு உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு நல்லதா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அடடா! இந்த பர்கர், பீட்சா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தாலே போதும் சும்மா நாவில் எச்சில் ஊறும்ல. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ கலர்ஃபுல்லா, டேஸ்டியா இருக்கிற இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதுதான் இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. சரி வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு ஏன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இவ்ளோ பிடிக்குது? ஏன்னா ரொம்ப சுலபமா கிடைக்குது, டைம் சேவ் ஆகுது, டேஸ்ட் அடடா அருமையா இருக்கு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இது இந்த ஆசையோட ஒரு பக்கம். இப்போ அந்த காயினோட இன்னொரு சைட பாப்போம். அந்த டேஸ்டியான சாப்பாட்ட சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம உடம்புக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? ஒரு பெரிய யுத்தமே நடக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த யுத்தத்தினால வர்ற முதல் பெரிய பாதிப்பு நம்மள நிறைய பேர் தினமும் ஃபேஸ் பண்ற இல்லனா பயப்படுற ஒரு விஷயம் தான் அது. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஆனா பாருங்க, அது மட்டும் தனியா வராது. கூடவே அதோட ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வரும். அதுதான் டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய். இது சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம ரொம்ப சாதாரணமா வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ். அதுல ஒரே ஒரு பாட்டில்ல மட்டும் கிட்டத்தட்ட 10 ஸ்பூன் சர்க்கரை இருக்குதாம். 10 ஸ்பூன். நினைச்சு பார்க்க முடியுதா? இது ஒண்ணு போதும் டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க எங்கேயோ கொண்டு போயிடா. ஓகே, பாதிப்பா பார்த்துட்டோம். இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு போலாம். இது எப்படி நம்ம உடம்போட இன்ஜின், அதாவது நம்ம இதயத்தையே தாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹார்ட்டுக்கு இதனால வர ஆபத்து ரொம்பவே சீரியஸானது. இதுக்கு மெயின் ரீசன் அந்த சாப்பாட்டுல ஒழிஞ்சிருக்கிற 3 பெரிய வில்லன்கள் தான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 வில்லங்களும், அதாவது அளவுக்கு அதிகமான எண்ணெய், ஓவரான உப்பு, அப்புறம் கெட்ட கொழுப்பு, இது 3ம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது. இது நம்ம ரத்த குழாய்களை பிளாக் பண்ணி பிளட் பிரஷரை ஏத்தி ரொம்ப சின்ன வயசுல கூட ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. இதயத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இந்த யுத்தத்துல 3வது பேட்டில் ஃபீல்ட் எது தெரியுமா? நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். நாம ரொம்ப ஆசையா சாப்பிடுறோமே, அந்த மசாலா, அந்த காரம், அந்த செயற்கையான சுவை, அதெல்லாம் உண்மையில நம்ம வயிறு, நம்ம குடல் மேல ஒரு பெரிய அட்டாக்கை நடத்துது. பாத்தீங்கன்னா, இந்த அஜினோமோட்டோ மாதிரியான கெமிக்கல்ஸ், ரொம்ப அதிகமான காரம், அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு கலர் கொடுக்கற அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம வயித்துல ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கும். இது நேரா அல்சருக்கும் அப்புறம் தீராத செரிமான பிரச்சனைக்கும் கொண்டு போய் விட்டுடும். சரி, இப்போ கடைசி 4வது ஆபத்து என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப தந்திரமானது, நம்மள ஏமாத்துற ஒரு விஷயம். இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்டோட பெரிய மேஜிக், இல்ல தந்திரம்னு சொல்லலாம். அது நம்ம வயித்த ஃபுல்லாக்கிடும், ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ல ஒரு துளி கூட அதுல இருக்காது. ஜீரோ நியூட்ரிஷன். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு டேஞ்சரான சைக்கிள் உருவாகுது. நீங்க அந்த டேஸ்டுக்கு அடிக்ட் ஆயிடுறீங்க. அந்த அடிக்ஷன் தான் பல நோய்களோட ஸ்டார்டிங் பாயிண்டா மாறிடுது. ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையா இருக்கே, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள். நம்ம கை கிட்டுற தூரத்துல, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. நம்ம ஹெல்த்த பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரே சூப்பர் பவர்ஃபுல் வழி என்ன தெரியுமா? வீட்டு சாப்பாடு தான். அத விரும்பி சாப்பிடுறது தான் பெஸ்ட். சும்மா நினைச்சு பாருங்க, சுட சுட இட்லி, மணக்க மணக்க சாம்பார், சத்தான கீரைக்கூட்டு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள். இதுல கிடைக்கிற சத்தும் ஆரோக்கியமும் எங்க? அந்த சக்கையா இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் எங்க? இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கான உண்மையான மருந்து, உண்மையான அமிர்தம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டு கிச்சன்ல தயாராகிற சாப்பாடு தான். இது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்ட ஒரு தடவை பாருங்க. பார்த்து உங்களுக்கே நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என் தட்டுல இருக்கிறது அமிர்தமா இல்ல விஷமா?